ஆனந்தி வணக்கம். இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜோட இறுதி சடங்கு, இறுதி ஊர்வலம் இன்னும் சில மணி நேரங்களில், அதாவது ஏற்கனவே அவர்கள் தெரிவித்தபடி 9 மணிலிருந்து 11 மணிக்குள்ளாக அந்த நிகழ்வுகள் அனைத்தும் முடிவரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் தமிழக அரசு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் தான் முழு அரசு மரியாதையுடன் பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் பாக்கியராஜ் உடல் தகனம் செய்யப்பட இருக்கின்றது. அது அவங்களுடைய குடும்ப வழக்க முறைப்படி இந்த இறுதி சடங்கு உடல் தகனம் என்பது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று காலை முதலே இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக பல்வேறு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் தங்கள் இரங்கலை தெரிவித்து வருகின்ற அதே வேளையில் நேரடியாக தங்களுடைய அஞ்சலியும் செலுத்தி வரக்கூடிய நிகழ்வை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்று சொன்னால் அதில் மாற்று கருத்து அல்ல. அந்த அளவுக்கு தனக்கான ஒரு தனி பாணியை உருவாக்கி ரசிகர்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்த ஒரு புகழ்பெற்ற பன்முகத்தன்மை கொண்ட கலைஞன் என்று சொல்லலாம். நடிப்பு மட்டும் கிடையாது, இயக்கம், திரைக்கதை, வசனம், இலக்கியம், பத்திரிகை துறை என அனைத்து துறைகளிலும் அதிக ஆர்வம் கொண்டவராக, எழுத்து என்பது அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று, நடிப்பது, இயக்குவது, வசனகர்த்தா என பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலைஞனை தமிழ் சினிமா இன்று இழந்து நிற்பது என்பது வேதனை உச்சமாக தான் பார்க்கப்படுகிறது. 17 நாட்களுக்கு முன்புதான் பாக்கியராஜுடைய குருவான பாரதி ராஜாவை தமிழ் சினிமா இழந்தது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தை அவருடைய மாணவரான பாக்கியராஜுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. சரியாக பாரதி ராஜா இறந்து 17வது நாளில் அவருடைய மாணவர்களில் மிக முக்கியமானவரான பாக்கியராஜ் மரணம் அடைந்திருக்கிறார் என்பதும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அவருடைய சிறப்புகள், தமிழ் சினிமாவுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு, அவருடைய தனித்திறமைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்ந்து நாம் பேசிக் கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு யாருக்கும் போட்டியாகும், எதற்கும் ஒரு ஈகோ மனப்பான்மை இல்லாமலும் மிக சாதாரணமாக சாமானிய மக்களுடைய வாழ்வியலை சினிமாவாக்கியவர் என்றே சொல்லலாம். பாக்கியராஜுடைய ஒவ்வொரு திரைப்படம் நாம் பார்த்தோம் என்றால் ஒரு சாமானியர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒரு திரைப்படமாக்கி அது திரையில் கொண்டு வந்தவர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு கலைஞன் என்று தமிழ் சினிமா இழந்து நிற்பது என்பது தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் தான் இந்த பாக்கியராஜ் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்தவர் என்று சொல்லலாம். எம்ஜிஆருடைய கலையுலக வாரிசு என்று சொல்லப்பட்டவர். மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய நிறுவனருமான எம்ஜிஆர் யாரையுமே தன்னுடைய கலை வாரிசாக கூறவில்லை. அவர் கூறிய ஒரே கலை வாரிசு பாக்கியராஜ் தான். நடிகர் பாக்கியராஜை தன்னுடைய கலையுலக வாரிசு என்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பலமுறை பொது மேடைகளில் பேசியிருக்கிறார். அந்த அளவுக்கு பாக்கியராஜ் மீது அதிக பாசம் கொண்டவராக எம்ஜிஆர் இருந்துள்ளார் என்பதற்குதான் இது எடுத்துக்காட்டு. அதற்கு பல முக்கிய காரணங்கள்லாம் சொல்லப்பட்டது. எம்ஜிஆரை போலவே பாக்கியராஜின் திரைப்படங்களும் தாய்மார்கள் மற்றும் குடும்ப பெண்களை கவரும் வகையில் ஆபாசம் இல்லாமல் அமைந்திருந்தன என்பது மிக முக்கியமான ஒன்று. எம்ஜிஆரை போலவே பாக்கியராஜின் படங்களுக்கும் பெண்கள் மத்தியில் அமோக ஆதரவு, வரவேற்பு இருந்தது என்பது மாற்று கருத்து அல்ல. எம்ஜிஆர் படங்களைப் போலவே பாக்கியராஜின் படங்களும் தயாரிப்பாளர்களுக்கு எந்தவித நஷ்டத்தையும் ஏற்படுத்தாமல் வசூல் சாதனை புரிந்தன என்பதும் மிக முக்கியமான ஒன்று. சிலம்பம் சுற்றுவதில் எம்ஜிஆருக்கு அதிக ஆர்வம் உண்டு. அவர் பல படங்களில் அது போன்ற காட்சிகளில் நடித்திருக்கின்றார். தூரல் நின்னு போச்சு படத்தில் பாக்கியராஜ் சிலம்பம் சுற்றுவதில் காட்டிய நேர்த்தியை கண்டு எம்ஜிஆர் வியந்து பாராட்டியிருந்தார் என்று சொல்வார்கள். இது போன்ற காரணங்களாலேயே அவர் எம்ஜிஆரின் கலையுலக வாரிசாகி இருக்கின்றார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எம்ஜிஆர் அந்த அறிவிப்பை, அதாவது என்னுடைய கலையுலக வாரிசு பாக்கியராஜ் என்ற எம்ஜிஆரின் அறிவிப்பை வெளியிட்ட பிறகு பாக்கியராஜ் தன்னுடைய படங்களில் எம்ஜிஆரின் புகைப்படங்கள் மற்றும் வசனங்களை பயன்படுத்துவதை வழக்கமாகவே கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு எம்ஜிஆரின் மீது அதிக பற்று கொண்டவராக பாக்கியராஜ் இருந்துள்ளார். எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஒரு அரசியல் கட்சியும் அவர் தொடங்கினார். அது பெரிய அளவில் எடுபடாமல் போனது. சினிமாவில் அங்கீகரித்த அவருக்கு கிடைத்த அங்கீகாரம் அரசியலில் பெரிய அளவில் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் சினிமா மீது அதிக பற்று கொண்டவராக இருந்த காரணத்தால் தான்
அவருடைய சினிமா நேர்த்தியும் அவருடைய தனி பாணியும் பார்த்துதான் எம்ஜிஆர் தன்னுடைய கலையுலக வாரிசு என்று பாக்கியராஜை அவர் குறிப்பிட்டதும் மிக முக்கியமான ஒன்று என்று சொல்லலாம். பன்முக திறமையால் ஒரு தனி முத்திரை பதித்தவர் என்று சொல்லலாம். அதனால்தான் அவருடைய இறப்பு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு என்றுதான் சொல்லப்படுகின்றது. பாக்கியராஜுடைய படங்கள் பொதுவாக நாம் இன்றளவும் பார்த்தோம் என்றால் அனைவராலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்கும். இது ஒரு சில படங்கள் என்று கூட சொல்ல முடியாது. அனைத்து படங்களுமே இன்றளவும் கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு தனி பாணி அவர் கையாண்டிருப்பார் என்பதுதான் அவர் ஒவ்வொரு படத்தின் மூலமாக ஒவ்வொரு படத்திலும் அவர் சொல்லக்கூடிய வசனங்கள் இன்றளவும் பேசு பொருளாக இருக்கின்றது என்பதில் மாற்று கருத்தில்லை. பாக்கியராஜுக்கு சமீபத்தில் நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் 50 ஆண்டுகளை கடந்த திரைப்பயணம், அதற்கு பிறகு அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடைபெற்றது. அந்த பாராட்டு விழாவில் அவரை மேலும் 2 திரைப்படங்களையும் 2 வெப் சீரிஸ்களையும் இயக்க இருப்பதாக கூறியிருந்தார். அந்த நிகழ்வில் பாக்கியராஜ் பேசும்போது மேலும் 2 திரைப்படங்களையும் 2 வெப் சீரிஸ்களையும் இயக்க இருப்பதாக சொல்லியிருந்தார். ஆனால் அதற்குள் அவர் மரணமடைந்திருப்பதன் மூலமாக அந்த ஆசைகள் அவருக்கு நிறைவேறாமலேயே போய்விட்டன என்பதுதான் அவருடைய பேச்சு அதற்கு பிறகு நடந்த இந்த நிகழ்வு காண்பிக்கின்றது. பாக்கியராஜ் தன்னுடைய திரைப்படங்களில் எளிய குடும்பங்களுடைய வாழ்க்கை முறையும் அவருடைய சாதிக்கும் அவர்கள் சாமானியர்கள் சாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அப்படியே பிரதிபலித்திருப்பார். அவருடைய திரையுலக பயணத்தில் முந்தானை முடிச்சு என்ற திரைப்படம் மிக முக்கியமான ஒரு படம். இன்றளவும் தொலைக்காட்சியில் போடும்போது அதற்கான ரசிகர்கள், அதாவது அன்றைய காலகட்டத்தில் அந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற வகையில் அந்த படம் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த தலைமுறையும் அதை வியந்து பார்த்து அதை ரசிக்கக்கூடிய அளவுக்கான அந்த படம் இருப்பது என்பது ஆச்சரியமான ஒன்றுதான். அவ்வளவு நகைச்சுவை கலந்த ஒரு மிக முக்கியமான யதார்த்த கதைகளும் கொண்ட படமாக முந்தானை முடிச்சு திரைப்படம் பாக்கியராஜுடைய திரை வாழ்க்கையில் அமைந்த ஒரு படமாக பார்க்கப்படுகிறது. அந்த படத்தில் முதல் மனைவி இறந்த நிலையில் கைக்குழந்தையோடு வசித்து வரக்கூடிய ஒரு வாத்தியார் ஒருவர் சந்திக்கக்கூடிய இன்னல்களை சுவாரஸ்யத்தோடும் கலகலப்போடும் குடும்ப பாங்காக அவர் வெளியிட்டிருப்பார். ஊர்வசியை திருமணம் செய்த பிறகு முதல் மனைவியின் நினைவுடனேயே காலம் தள்ளி வரக்கூடிய பாக்கியராஜ் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் படமாக்கப்பட்டிருக்கும் விதம் இப்போதும் ரசிக்கும்படியே இருக்கும். இதே போன்றுதான் இது நம்ம ஆளு படத்தில் கூட கீழ் சாதியை சேர்ந்தவராக நடித்திருக்கும் பாக்கியராஜ் உயர் சாதி பெண்ணை காதலிப்பார். அதற்காக அந்த பெண்ணினுடைய குடும்பத்தினர் போல தன்னை காட்டிக் கொள்வார். இது தெரிந்ததும் கதாநாயகினுடைய தந்தை கடுமையாக பாக்கியராஜை கடிந்து கொள்வார். அப்போது சாதிக்கு எதிராக கடுமையான சாட்டை எறி வசனங்களோடு பாக்கியராஜ் பேசி